This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. டெல்லியில் நிலவும் தண்ணீர் பிரச்சனையில் மத்திய அரசு தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜு இணைந்திருக்கிறார். ராஜு, கடந்த சில தினங்களாகவே இந்த கோரிக்கையை ஆம் ஆத்மி கட்சியின் சார்பாக முன்வைக்கப்பட்டு வருது. இன்று மத்திய அமைச்சரை கூட அவங்க சந்திச்சிருக்காங்க. என்ன விவரம்? நீங்கள் குறிப்பிட்டது போல கடந்த சில வாரங்களாகவே டெல்லியில இந்த தண்ணீர் பிரச்சனையானது தொடர்ந்து நீடித்து வருகிறது. இதனை கட்டுப்படுத்துவதற்காக மாநில அரசு சார்பில் பல்வேறு கட்டுப்பாடுகள் அதே போல பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வந்திருந்தாலும் இன்று வரையும் இந்த தண்ணீர் தட்டுப்பாடானது பல்வேறு பகுதிகளில் நிலவுவது. குறிப்பாக இந்த அடுக்குமாடி குடியிருப்பு பகுதிகளை தவிர்த்து குடிசை பகுதிகள் அதிகம் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் தான் இது மெயினான ஒரு முக்கிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய வசிக்கும் மக்கள் தொடர்ந்து அவர்கள் புகார்களை தெரிவித்து வருகிறார்கள். அதாவது அவர்களுக்கு வழங்கும் அந்த நாள் ஒன்றுக்கு 2 முறை லாரிகள் மூலம் அந்த தண்ணீர்கள் வழங்கப்பட்டு வருகிறது. அது சரியான நேரத்துக்கு வருவதில்லை எனவும் அதே போல அவ்வாறு வரும் அந்த தண்ணீர் ஒரு சாக்கடை நீர் கலந்திருப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டி வருகிறார்கள். இதன் மூலம் குழந்தைகள் அவர்களுக்கு உடல்நல பாதிப்பு ஏற்படுகிறது. இருப்பினும் இந்த தண்ணீரை தான் அனைத்து குடிநீர் பயன்பாடு உள்ளிட்ட அனைத்து பயன்பாட்டிற்கும் நாங்கள் பயன்படுத்துவதாக அவர்கள் கூறி வருகின்றார்கள். இவ்வாறு இருக்கக்குள்ள மத்திய அரசு இந்த விவகாரத்தில் தலையிட வேண்டும். அதாவது டெல்லியில் இருக்கக்கூடிய அண்டை மாநிலங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி டெல்லிக்கு வரும் அந்த நீரை தடுக்காதவாறு அவர்கள் இந்த நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் ஆம் ஆத்மி அரசினுடைய தற்போது ஒரு முன்வைத்திருக்கக்கூடிய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. இது குறித்து தான் நேற்றைய தினம் மத்திய ஜல்சக்தி துறை அமைச்சராக இருக்கக்கூடிய CR பாட்டீல் அவருக்கு ஆம் ஆத்மி கட்சியின் சார்பாக ஒரு கடிதம் எழுதப்பட்டிருந்தது. இன்றைய தினம் அவரை நேரில் சந்தித்து மனு அளிப்பதற்காக அவர் இல்லத்திற்கு சென்ற போது அவர் இல்லத்தில் இல்லை எனவும் இதைத் தொடர்ந்து ஊடக வாயிலாக ஆம் ஆத்மியினுடைய எம்எல்ஏக்கள் இந்த ஒரு கோரிக்கை முன்வைத்திருக்கின்றார். இன்றைய தினம் அமைச்சரை சந்திக்க நேராக வந்திருந்தோம். இருப்பினும் அவர் இல்லத்தில் இல்லை. தங்களுக்கு உடனடியாக மத்திய அரசு இந்த விவகாரத்தில் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க உதவ வேண்டும் என்பது ஒரு கோரிக்கையாக முன்வைப்பதாக அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஏற்கனவே இது தொடர்பான உச்சநீதிமன்றத்தில் ஆம் ஆத்மி அரசு சார்பாக ஒரு வழக்கு தொடரப்பட்டிருக்கின்றது. அந்த வழக்கு விசாரணையின் போது கூட உச்சநீதிமன்றம் இமாச்சல் பிரதேச அரசுக்கு ஒரு உத்தரவை வழங்கியிருக்கின்றார்கள். குறிப்பாக 137 கன அடி உபரி நீரை டெல்லி அரசுக்கு விடுவிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவானது ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தால் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே போல இமாச்சல் பிரதேசத்திலிருந்து வரக்கூடிய டெல்லிக்கு வரும் இந்த நீரை அண்டை மாநிலமான ஹரியானா, பஞ்சாப் உள்ளிட்ட எந்த ஒரு மாநில அரசுகளும் தடுக்கக்கூடாது என்பது ஒரு உத்தரவாக இருக்கின்றது. இவ்வாறாக அந்த தண்ணீர் வரும் பட்சத்தில் அந்த 137 கன அடி உபரி நீர் டெல்லிக்கு வரும் பட்சத்தில் டெல்லி மக்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும் என்று டெல்லி மாநில அரசு கூறி வருகிறது. இதற்கிடையில மற்றொரு சவாலாக வாட்டர் டேங்கர் மாஃபியா டெல்லியில உருவாகி இருக்கின்றார்கள். அதாவது இவ்வாறாக டெல்லி அரசு அனுப்பப்படும் இந்த டேங்கர் லாரி அந்த தண்ணீரை அவர்கள் அதிக விலைக்கு தேவைப்படும் மக்களுக்கு பணத்திற்கு விற்பதாக ஒரு பிரச்சனையானது இதற்கிடையில எழுந்திருக்கின்றது. இது தொடர்பாக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல பாஜக மாநில அரசை தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார்கள். அவர்கள் கூறுவது மாநில அரசு கட்டுப்பாட்டிற்குள் வரக்கூடிய இந்த பைப் லைன்கள் அந்த தண்ணீர் இணைப்புகள் மாநில அரசு கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. ஆனா சில பகுதிகளில் அவர் சேதமடைந்து தண்ணீர் வீணாகுவது போன்ற விஷயங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர்கள் பாஜக குற்றம் சாட்டியிருக்கின்றார்கள். இது குறித்து இன்றைய தினமும் ஆம் ஆத்மி அரசுக்கு எதிராக பாஜக பல்வேறு பகுதிகளில் அதனுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தலைமையில் ஒரு போராட்டங்கள் தற்போது நடைபெற்று வருகிறது. இது ஒரு புறம் இருக்க இவ்வாறாக அனைத்து தரப்பும் தங்களுடைய அந்த நடவடிக்கைகள் அதே போல குற்றச்சாட்டுகள் முன்வைத்து வருகிறார்கள். எவ்வாறாயினும் மக்கள் தங்களுடைய எப்பொழுது அந்த சுத்திகரிப்பு அந்த நீரானது கிடைக்கும் அதே போல இதன் மூலமாக அவர்களுடைய அன்றாட பணிகள் மிகவும் பாதித்திருக்கின்றது. குறிப்பாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல குடிசை பகுதி அந்த மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு தண்ணீர் வழங்கப்பட்டாலும் முறையாக அவர்களுக்கு அந்த தண்ணீர் கிடைப்பதில்லை என்பதுதான் தற்போது இருக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கின்றது. அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள் மாநில அரசு எடுத்திருக்கின்றது. இதில் முக்கியமாக மத்திய அரசினுடைய தலையீடு வேண்டும் என்பதுதான் தற்போது அவர்கள் முன்வைக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. அதே போல மாநில அரசையும் பாஜக குற்றம் சாட்டி அவர்கள் தரப்பு போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. அதே போல எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் தலைநகர் டெல்லியில் நடைபெற்று வரக்கூடிய அந்த தண்ணீர் பிரச்சனைக்கு மத்திய அரசு தலையிட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது ஆம் ஆத்மியின் கோரிக்கையா இருக்கு. மத்திய அரசு என்ன நிலைப்பாடு எடுக்க போறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி ராஜகுமார்.
This is more than a legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.